अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, अस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अल्लाहु तआला फिल कुरआनिल अज़ीम व फिल फुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। إذ قالت امرأة عمران رب إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. அகிலத்தார்களை படைத்து வழிபாடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடிக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிலே ஒரு தெளிவான விளக்கம் இல்லாததால் அதிலே பல்வேறு தன்னுடைய சொந்த கருத்துக்களை செலுத்தி புரியாமலும் தெரியாமலும் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட வகையிலே இன்னைக்கு சமுதாயத்தில் புரியாமலும் தெரியாமலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நேர்ச்சை செய்வது. யா அல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறினால் நான் ஏதாவது ஒன்றை செய்கிறேன் என்பதாக நேர்ச்சை செய்கிறோம். ஆனால் இந்த நேர்ச்சை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களாகிய நாம் அந்த நேர்ச்சியை எப்படி நிறைவேற்றுகிறோம் என்பதை குறித்து தான் இன்றைய மேடையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய மார்க்கம் எல்லாவற்றையுமே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். உலகத்தில் யாரும் நம்முடைய தேவையை நிறைவேற்ற முடியாது. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவையை உலகத்தில் யாரும் நிறைவேற்ற முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கக்கூடிய வகையில எனக்கு ஏதாவது ஒன்றை செய்தால், யா அல்லாஹ், நான் கண்டிப்பாக உனக்காக வேண்டி நான் நேர்ச்சி செய்கிறேன், அதை நிறைவேற்றுகிறேன் என்ற ஒரு விஷயத்தை நாம் நேர்ச்சி செய்வது கூடுமான அளவிற்கு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால், பொதுவாக எனக்கு நீ இதை செஞ்சா நான் உனக்கு அதை செய்கிறேன் என்று சொல்வது என்பது அவ்வளவு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் கூட நம்முடைய மார்க்கம் சில நேரங்களில் அனுமதித்திருப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்ச்சை செய்வது ஆர்வமாக்கப்பட்டது என்பதாக சொல்லியிருப்பதால் அதை சரியான முறையிலே அந்த நேர்ச்சியை நாம் கையாள வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கிலே, நம்முடைய எண்ணம் போன போக்கிலே நாம் அந்த நேர்ச்சியை வைக்கவும் கூடாது, நேர்ச்சியை நிறைவேற்றவும் கூடாது. மார்க்கம் எந்த அளவிலே நேர்ச்சியை வைக்க வேண்டும், நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறதோ அந்த அளவிலே தான் நாம் அந்த நேர்ச்சியினுடைய நியத்தை வைக்க வேண்டும். எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, யா அல்லாஹ், இந்த நோய் என்னிடமிருந்து விலகினால், இந்த துன்பம் என்னிடமிருந்து விலகினால் நான் உனக்காக வேண்டி எதையாவது செய்ய என்று நாம் நியத்து வைக்கிறோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. அல்லாஹ்விற்காக வேண்டி எது இருக்கிறதோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக இல்லாத எந்த ஒரு விஷயத்தை நேர்ச்சியாக நாம் நியத்து வைக்கக்கூடாது. ஒரு 2 ரக்காத் நான் தொழுகிறேன் என்பதாக ஒரு மனிதன் நேர்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சி கூடும். அதே போன்று ஏழைகளுக்கு நான் தான தர்மம் செய்கிறேன் என்பதாக நேர்ச்சி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சி கூடும். என்று சொன்னால் ஒன்று அல்லாஹ்வுக்குரியது, இன்னொன்று அடியார்களுக்குரியது. இதுல 2 விதமான பயன்களும் இருக்கிறது. இது அல்லாம தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒரு மனிதன் நேர்ச்சி
நேர்ச்சை செய்தார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. உதாரணத்திற்கு ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதர், யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு சுகத்தை நீ தந்தால், நல்ல ஒரு ஷிஃபாவை நீ தந்தால், நான் ஒரு 10 பேருக்கு காரை வாங்கி தரேன் என்பதாக ஒரு நியத் செய்கிறார். 10 காரை நான் வாங்கி தரேன் என்று நியத் செய்கிறார். ஆனால் அதற்கு தகுதியானவரா என்று பார்த்தால் இவர் அதற்கு தகுதியானவர் கிடையாது. அந்த நேர்ச்சை செய்வதற்கு தகுதியானவரா என்று சொன்னால் கிடையாது. அது மாதிரியான நேர்ச்சை செய்யக்கூடாது. நம்முடைய சக்திக்கு எது உட்பட்டு இருக்கிறதோ அதை தான் நேர்ச்சை செய்ய வேண்டும். ஒருவருக்கு 3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், அல்லது 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் என்ற அளவுக்கு தான் வருமானம் இருக்கிறது சொன்னால் அதைத்தான் நேர்ச்சை செய்ய வேண்டுமே தவிர, அது அல்லாமல் தன்னுடைய சக்திக்கு மீறி அவர் நேர்ச்சை செய்தார் என்று சொன்னால் இது நேர்ச்சையே கிடையாது. அதே போன்று மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் நேர்ச்சை செய்ய வேண்டுமே தவிர, மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஒன்றையும் நேர்ச்சை செய்யக்கூடாது. ஒரு மனிதர், யாரெல்லாம் எனக்கு இந்த தொழிலில் வரக்கத்து வந்ததுன்னு சொன்னா, இந்த வியாபாரத்தில் எனக்கு அபிவிருத்தி ஏற்படுது என்று சொன்னால், நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு 10 பேருக்கு சாராயத்தை வாங்கி கொடுக்கிறேன்னு ஒரு நியத்து வைக்கிறான். இந்த நேர்ச்சை கூடாது என்று சொன்னால் சாராயம் என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். இது சர்வசாதாரணமாக இது மாதிரியான நேர்ச்சை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லது இந்த குறிப்பிட்ட தர்காவுக்கு போயிட்டு அந்த குறிப்பிட்ட தர்காவை என்னுடைய தலையை வச்சு நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துல சிரஸ்தானம் செய்கிறேன் என்பதாக நியத்து வைக்கிறார். இது மாதிரியான நேர்ச்சை கூடாது. இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அந்த பொருளை நேர்ச்சை செய்யக்கூடாது. அல்லாஹ்விற்கு இணையாக யாரையும் கொண்டு நேர்ச்சை செய்யக்கூடாது. ரொம்ப தூரம் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உன்னுடைய அந்தஸ்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதாக ஒரு நேர்ச்சை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சை கூடாது. என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள். ஆகையால் இது மாதிரியான மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத எந்த நேர்ச்சையும் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. வரலாற்றிலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நேர்ச்சை செய்திருக்கிறேன். புவானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல என்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக நான் முடிவு செய்திருக்கிறேன். அந்த இடத்துல என்னுடைய நேர்ச்சியை நான் நிறைவேற்றலாமா என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அப்ப நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த இடத்திலே ஏதாவது மற்றவருடைய ஆலயங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கோயில், சர்ச்சை இது மாதிரியான இடங்கள் இருக்கிறதா என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்கிறார் இல்லை என்று சொல்கிறார். மீண்டும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட, அந்த இடத்துல ஏதாவது மாற்று மதத்தினுடைய திருவிழாக்கள் நடைபெறுகிறதா என்று கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர் பதிலளிக்கிறார். அப்போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாராளமாக அந்த இடத்திலே நீங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதாக அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸை ரொம்ப கவனமாக நாம் உற்று நோக்க வேண்டும். ஒரு இடத்துல நேர்ச்சியை நிறைவேற்றுவதாக அந்த சஹாபி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் மாற்று மதத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதா அல்லது அங்கே அவருடைய வணக்க வழிபாடுகள் நடைபெறுகிறதா என்பதாக கேட்கிறார்கள். இல்லை என்ற பதில் வந்த பிறகுதான் அங்கே நேர்ச்சி கூடும் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பேர்கள் எப்படி நேர்ச்சி வைக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற்றி விட்டால் இந்த அடக்க ஸ்தலத்தில் போயிட்டு இவருடைய பெயர்ல இவருக்காக வேண்டி நான் நேர்ச்சியை கொடுக்கிறேன் என்பதாக ஏதாவது ஒரு அவளியாவை வம்புக்கு இழுத்து அவங்க இடத்துல போய் நேர்ச்சி அவங்களுடைய பெயர்ல கொடுக்கிறது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நேர்ச்சி என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று மாற்று மதத்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு அந்த இடத்துல தன்னுடைய நேர்ச்சியை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அல்லது அது மாதிரியான ஒரு நியத்தை அவர் வைக்கிறார் என்று சொன்னால் கூடாது. வருத்தமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் ஒரு இடத்துல ஒரு மசாயில் கேட்கிறார். போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்து நம்மளோட மசாயில் கேட்கிறார். அதாவது நம்ம நியத்து வச்சிருந்தேன், அந்த நியத்து நிறைவேறிடுச்சு, அதனால நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் என்பதாக நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்படி போயிட்டு வந்துட்ட, இது கூடுமா கூடாதான்னு கேட்டாரு. இது கேட்கிற கேள்வியே கிடையாது. முதல்ல இப்படிப்பட்ட நேர்ச்சியே கூடாது. எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இடங்கள்ல போயிட்டு அல்லாஹ்வுடைய
கொள்கையை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறார்கள். நம்முடைய நபி யார் என்று கேட்டாலே அது யார் என்று முடிக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். தீனை நம்ம வேகமா எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்புல இருக்கிறோம். நிறைய பேருக்கு நம்முடைய நபி யார் என்று சொன்னால் அந்த பேரை கூட சொல்ல தெரியாத நிறைய பேர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவர்களுடைய நிலை எல்லாம் என்ன? மாற்று மத சடங்குகளோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய நிலை என்ன? இவர்கள் எல்லாம் நேர்ச்சியை எங்கே நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், எங்கே மாற்று மதத்தவர்கள் வணங்குகிறார்களோ, எங்கே அவருடைய பலியிடங்கள் கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல போய் தான் தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இடங்களிலே ஒரு மனிதன் தன்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அல்லது தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்தில் கேட்கிறார்கள், அந்த இடத்துல திருவிழாக்கள் நடைபெறுகிறதா அல்லது அந்த இடத்துல வேறு மதத்தவர்களுடைய வணக்க வழிபாடுகள் நடைபெறுகிறதா என்று கேட்டுவிட்டு இல்லை என்று பதில் வந்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த ஒரு ஹதீஸே போதும். நமக்கு நிறைய விளக்கங்கள் இந்த ஹதீஸில் இருக்கிறது. ஆகையால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் தன்னுடைய நேர்ச்சியை நியத்தாக வைக்க வேண்டும் தவிர அடுத்தவருடைய பெயரிலே நம்முடைய நேர்ச்சியை வைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு நபரை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்து அவருடைய பெயரிலே நேர்ச்சியை நாம் நியத்து வைத்தோம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை கூடவும் செய்யாது. அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஆக இந்த வகையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் வைக்கக்கூடிய அந்த நேர்ச்சை ஒன்று நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும், அல்லது பிறருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும். இந்த வகையில தான் நம்முடைய நேர்ச்சி இருக்க வேண்டும். யாரெல்லாம் என்னுடைய தேவையை நிறைவேற்றினால் 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னால் நன்மை நமக்கு வந்துடும். நமக்கு தேவையான ஒன்று. நான் நஃபிலான நோன்புகள் வைக்கிறேன், அது நமக்கு தேவையான ஒன்று, அது நன்மையும் இருக்கிறது. இன்னும் பிற காரியங்களை நான் செய்கிறேன், அதுக்கு நமக்கு நன்மை இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்றி தந்தால், யா அல்லாஹ் நான் 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், இல்லாத ஏழைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஒருத்தரை படிக்க வைக்கிறேன், ஒருத்தர் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றெல்லாம் ஒரு மனிதர் பிறருடைய தேவை எடுக்கும் போது இதுவும் மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒன்று நம்முடைய தேவை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லது பிறருடைய தேவை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. யாரா எனக்கு தொழில் அபிவிருத்தி வந்தால், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வந்தால், என்னுடைய நோய் நிவாரணம் பெற்றால் நான் இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், இந்த பெண்ணுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ஒரு நேர்ச்சி செய்தார் என்று சொன்னால் இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் எந்த அவுலியாவையும் இருக்கக்கூடாது. அவுலியாக்கள் எல்லாம் அற்புதமானவர்கள். அவர் எந்த ஒரு ஹராமான விஷயத்தை இந்த உலகத்தில் பூமியில விதைத்து விட்டு போகவில்லை. ஹலாலான விஷயத்தை தான் இந்த உலகத்தில் நிலைநாட்டினார்கள். ஹலாலான உணவை சாப்பிட்டார்கள், ஹலாலான விஷயத்தை கொண்டு ஏவினார்கள், ஹலாலான முறையில் வாழ்ந்தார்கள். ஹராம எந்த நேரத்தில் அவுலியாக்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்றது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அவுலியாக்களை தேவையில்லாம இழுத்து அவங்க பேர்ல நான் கொடுக்கிறேன், அவங்க பேரை சொல்லி அந்த இடத்துல போயிட்டு தேவையில்லாத ஹராமான விஷயங்களை செய்வது நம்முடைய மார்க்கத்தில் முழுமையான முறையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் நேர்ச்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயரை குறித்து தான் நேர்ச்சி செய்ய வேண்டும். நம்முடைய குர்பானி கொடுக்கிறோம், அல்லது நம்ம ஆடு கொடுக்கிறோம், கோழி கொடுக்கிறோம், சதக்கா தான தர்மங்கள் செய்கிறோம். இந்த நேரங்களில் ஒரு ஆட்டை இருக்கிறோம், மாட்டை இருக்கிறோம், ஒட்டகத்தை இருந்தா கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று தான் சொல்லி இருக்க வேண்டும். அது அல்லாமல் யாராவது ஒரு பெயரை சொல்லி நாம் வருத்தம் என்று சொன்னால் அது ஹராம், கூடாது. அந்த கறியை சாப்பிடக்கூடாது. ஆகையால் தான் நாம் ஹலால் உணவை தேடி செல்கிறோம், ஹலால் ஹோட்டல்களை தேடி செல்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய உடலிலே ஒரு ஹராமுடைய பருக்கை கூட சென்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அந்த வகையில நாம் பார்க்கும்போது ஒரு நேர்ச்சியை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நேர்ச்சி அல்லாஹ்விற்கு பிடித்ததாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்குரியதாக இருக்க வேண்டும். அது அல்லாமல் வேறு நபர்களுடைய பெயரை வைத்து நாம் நேர்ச்சியை நிறைவேற்றினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த நேர்ச்சிக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வைத்துதான் நேர்ச்சி செய்ய வேண்டும். யாருன்னா எனக்கு ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற்றி சொன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறான், அவனுடைய பொருளை நான் உனக்கு என்ன செஞ்சாலும் கொடுத்துறேன், அல்லது என்னுடைய நண்பன் இருக்கிறான் அவனுடைய பொருளை ஏதாவது நான் உனக்கு கொடுத்துறேன் என்பதாக ஒருவர் நேர்ச்சி செய்தார் என்று சொன்னால் இந்த நேர்ச்சி கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்குரிய பொருளை கொண்டுதான் நீங்கள் நேர்ச்சி செய்ய வேண்டுமே தவிர வேறு நபர்களுடைய பெயரை கொண்டு வேறு நபர்களுடைய பொருளை கொண்டு நீங்கள் நேர்ச்சி செய்தால் நேர்ச்சியே கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பொருள் நம்முடைய சக்திக்குட்பட்டு
வைத்து நம்மால் முடியும் என்று எந்த விஷயத்தை நாம் கருதுகிறோமோ அந்த விஷயத்திலே தான் நாம் நேர்ச்சி செய்ய வேண்டும் தவிர நம்முடைய சக்திக்கு மீறிய ஒன்றிலே நேர்ச்சி செய்வதோ அல்லது பிறருடைய பொருளை வைத்து நேர்ச்சி செய்வதோ நம்முடைய மார்க்கத்தில் முழுமையான முறையில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நேர்ச்சியே அல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். குர்ஆனிலே ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஆல இம்ரான் அவருடைய மனைவி ஹன்னான் அவர்கள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. குர்ஆன்ல 3வது ஜுஸ்ல பார்த்தா தெரியும். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க. இது பாலத்திம்ராது இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா நான் அந்த குழந்தை என்ன செய்யறேன்? ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஆண் குழந்தையை நான் என்ன செய்யறேன்? உன்னுடைய ஆலயத்திற்கு உன்னுடைய பள்ளிவாசலுக்கு நான் அவரை ஒப்படைத்து விடுகிறேன் என்பதாக நியத்து வைக்கிறாங்க. ஆனா பிறந்தது யாரு? பெண் குழந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆனாலும் கூட ஹன்னான் அவர்கள் அந்த வைத்த நேர்ச்சியை அவர்கள் விடவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி விட்டு விடுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பில் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மேலாவிலே தான் வளர்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ச்சி மிக அதிகமாக இருந்தது என்பதாக குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய ஒரு நேர்ச்சி. எப்பேற்பட்ட ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தையை பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விடுகிறேன் என்பதாக நேர்ச்சி செய்கிறார்கள். பிறந்ததோ பெண் குழந்தை. இருந்தாலும் தான் செய்த அந்த நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறந்த அந்த பெண் குழந்தையை பள்ளிவாசலுக்காக வேண்டி அவர்கள் ஒப்படைத்தார்கள் என்பதாக குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. அந்த வகையிலே நாம் எந்த ஒரு நேர்ச்சியை செய்தாலும் அந்த நேர்ச்சியை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும். ஆனால் ஹலாலான நேர்ச்சியாக இருக்க வேண்டும். ஹராமான நேர்ச்சி செய்யக்கூடாது. அதே போன்று அந்த நேர்ச்சை நம்முடைய உடலை வருத்தக்கூடிய நேர்ச்சியாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதர் இப்படி நேர்ச்சி செய்தார், யாரா என்னுடைய தேவை நிறைவேற்றி விட்டது என்று சொன்னால் நான் மௌனமாக இருக்கிறேன், மௌன விரதம் இருக்கிறேன் என்பதாக நேர்ச்சி செய்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மார்க்கத்தில் கூடாது. நம்முடைய மார்க்கத்தினுடைய நோன்பை தனிப்பட்ட ஒரு நோன்பு. காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் மனைவிடத்தில் சேராமல் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மௌன விரதம் இருந்தாலே அது நோன்பு தான். ஆனா நம்முடைய மார்க்கத்தில் மௌன விரதம் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூல் அதை தடுத்திருக்கிறார். இப்படி ஒரு மனிதன் நேர்ச்சி செய்கிறார், இந்த நேர்ச்ச கூடாது. தன்னுடைய உடலை இப்படி வருத்திக் கொள்வது கூடாது. அதே போன்று இப்படி ஒரு நேர்ச்சி செய்கிறார், யாரெல்லாம் எனக்கு ஏதாவது தேவை நிறைவேற்றி விட்டதுன்னு சொன்னால் ஒத்த கால நான் நிக்கிறேன். மாற்றாளர் இடத்துல இருக்குது, ஏதாவது ஒரு தேவை நிறைவேற்றி சொன்னா நான் ஒத்த காலத்தில் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்ச கூடாது. தன்னுடைய உடலை வருத்தக்கூடிய அந்த நேர்ச்ச கூடாது. நான் தீ மிதிக்கிறேன் நேர்ச்சி வைப்பார்கள். தீ மிதிப்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அழகு குத்துறை என்பதாக நேர்ச்சி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் கூடாது. இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியமா என்பதாக கேட்டு விடாதீர்கள். இருக்கிறவர்கள் செய்கிறார்கள், அழகு குத்துறாங்க, தீ மிதிக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க. கேட்டா சகோதரத்துவம் என்பதாக ஒரு வார்த்தையும் முடிக்கிறார்கள். அவரோடு நாம் வாழ்கிறோம், அவரோடு நாம் இருக்கிறோம், அவரோடு பழகுகிறோம், அதனால இதையும் செய்யலாம் என்பதாக செய்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த காலத்தில் உயிரே போனாலும் கூட மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையால் எவ்வளவு பெரிய பழக்கம், எவ்வளவு பெரிய நெருக்கம், எவ்வளவு பெரிய தொடர்புகள் இருந்தாலும் கூட நம்முடைய அளவுல நாம் நின்று கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த வகையிலே நம்மை நிற்க சொல்லுகிறதோ அந்த பாதையை விட்டு சற்று அகன்றாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் பெறுவோம். ஆகையால் எவ்வளவு பழக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம், தவறு கிடையாது. எவ்வளவு தொடர்புகள் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறோம் அதை கொஞ்சம் கூட நம்ம பிறந்து சென்று விடக்கூடாது. அந்த வகையில ஒருவர் நான் ஒத்த கால நிக்கிறேன், தீ மிதிக்கிறேன், அழகு குத்துறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன் என்பதாக தன்னுடைய உடலை வருத்தக்கூடிய ஏதாவது ஒன்றை அவர் நேர்ச்சி வைத்தால் இந்த நேர்ச்சியை நம்முடைய மார்க்கம் விரும்பவில்லை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நேர்ச்சி செய்கிறார். என்ன நேர்ச்சி செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் நான் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு அப்படியே நடந்தே போய் ஹஜ் செய்ய போறேன் என்பதாக நேர்ச்சி வைக்கிறார். நடக்கிற காரியமா இது? எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 480 கிலோமீட்டர் என்பதாக சொல்கிறார்கள்.
கிடையாது. இருந்தாலும் நீங்க நேர்ச்சி என்ற நியத்து வைத்து விட்டதால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் வாகனத்துல போயிடுங்க என்பதாக ரசூல் அழகிய ஒரு முறையை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஒரு நேர்ச்சி வைக்கிறார். என்னுடைய காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு போயிட்டு அங்க 2 ரக்காத் தொழுவது என்பதாக நேர்ச்சி வைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி மைமூனா ரலியல்லாஹு அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறாங்க, என்ன கிளம்பிட்டீங்களா என்பதாக கேட்கிறாங்க. எல்லாம் கிளம்பிட்டேன் நானே, இப்ப நான் வந்து பைத்துல் முகத்தஸ் நோக்கி போக போறேன் என்பதாக சொல்லும் போது மைமூனா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பைத்துல் முகத்தஸை விட ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே தொழுவது 1 லட்சம் நன்மையை உங்களுக்கு பெற்று தரும். ஆகையால வந்து நீங்க அவ்வளவு தூரம் போக தேவையில்லை, அங்க போன 50,000 நன்மை தான், இங்க 1 லட்சம் நன்மை, அதனால இங்க நீங்க தொழுதுங்க, இங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்க என்பதாக மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அழகிய ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக நம்முடைய உடலை வருத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று எது முடியுமோ எது சாத்தியமோ அது மாதிரியான காரியங்களை தான் முயற்சி வைக்க வேண்டும். ஆகாயத்துல பறப்பேன், கடல்ல நடப்பேன், பூமிக்குள்ள போயிடலாம் ஒரு நியத்தை வச்சாங்க என்று சொன்னால் அந்த நேர்ச்சியெல்லாம் கூடாது. ஏன்னா இதெல்லாம் நடக்காத காரியம், முடியாத காரியம் அதெல்லாம். ஆகையால் எது நடக்க முடியுமோ, எது நம்மால் முடியுமோ, எது நம்மால் செலவழிக்க முடியுமோ அந்த காரியங்களை மட்டும்தான் நேர்ச்சியை வைக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அற்புதமான வழிமுறைகளை காண்பித்து சென்றிருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய நேர்ச்சியை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நம்முடைய மூதாதையர்களோ அல்லது நம்முடைய பெற்றோர்களோ ஒரு நேர்ச்சி செய்து விடுகிறார்கள். நேர்ச்சி செய்துவிட்டு அவர்களால் செய்ய முடியவில்லை, அந்த நிலையிலேயே மரணித்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நாம் நிறைவேற்றலாமா? அவர்கள் விட்டு சென்ற நேர்ச்சியை நாம் நிறைவேற்றலாம் என்று சொன்னால் இதற்கும் நம்முடைய மார்க்கம் அழகிய வழிமுறை தந்திருக்கிறது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் நோன்பு வைப்பதாக நேர்ச்சி செய்திருந்தார்கள், ஆனால் நோன்பு வைக்காத நிலையிலேயே மரணித்து விட்டார்கள். இந்த நோன்பை நான் வைத்துக் கொள்ளலாமா என்பதாக கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக நீங்கள் அந்த நோன்பை நிறைவேற்றலாம். எப்படி ஒரு மனிதர் ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டார், அந்த மனிதருக்காக வேண்டி பதிலி ஹஜ் செய்வது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய தாய் தந்தையோ ஹஜ் செய்யாமல் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றலாம் என்று சொன்னால் கூடும். ஒரு ரொம்ப நோய் முடியாம இருக்கிறார், ஹஜ்ஜுக்கே போக முடியாது, அந்த அளவுக்கு அவரால் வந்து உடல் ஒத்துழைக்கல, இப்ப இவருக்காக வேண்டி பதிலி ஹஜ் செய்யலாம். இது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய தாய் அவர்கள் வைத்த அந்த நியத்தை நீங்கள் நிறைவேற்றலாம், அந்த நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றலாம், நீங்கள் அவர்கள் விட்டு சென்ற அந்த நோன்பை வைக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகையால் இது மாதிரியான நேர்ச்சிக்கு என்று பல வழிமுறைகள், நல்ல வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமே தவிர ஹராமான முறையில் நம்முடைய நேர்ச்சியை எந்த ரீதியிலும் நாம் செய்துவிடக் கூடாது. ஒருவர் இப்படி நேர்ச்சி வைக்கிறார், யாரெல்லாம் என்னுடைய ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் என்னை நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்பதாக ஒரு நேர்ச்சி வைக்கிறார். கிதாபுல வரக்கூடிய வாசனை. சில முட்டாள்கள் இருக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப கோபத்துல யாரு மேலாச்சும் இருப்பான். இப்ப கூட வந்து தற்கொலை செய்வேன் என்பதாக சொன்னதற்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், நீட் தேர்வு வைக்கலன்னு சொன்னா நான் தற்கொலை செய்து கொள்வேன். சொன்னது யார் தெரியுமா? ஒரு முஸ்லீம் தான், அன்வர் ராஜா எம்பி சொன்னார். நீட் தேர்வு வைக்கவில்லை என்று சொன்னால் என்னை நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்பதாக. என்ன நீட் தேர்வு வைக்கலன்னு நீ என்ன தற்கொலை செய்து என்ன ஆக போற? அதெல்லாம் சமுதாய கடமையில ஒண்ணா இல்ல இதனால வந்து உனக்கு ஏதாவது குடி போயிட போதா? எதுவுமே கிடையாது. இப்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட அரசியல் ஜாலங்களாக, அரசியல் வார்த்தைகளாக இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமுடைய வாயிலே, ஒரு முஸ்லிமுடைய வாயிலே இந்த மாதிரியான வார்த்தைகள் வர வேண்டுமா? வரவே கூடாது. தற்கொலை என்பது நம்முடைய மார்க்கத்தில் முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டிருக்கிறது. யார் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அவர்களை எந்த பொருளை கொண்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களோ அதே பொருளை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் வேதனை செய்வான் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்களே. ஒருவர் கயிறை வைத்து தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான், அல்லது இரும்பை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறான், அல்லது கல்லை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறான், அல்லது நெருப்பை வைத்து தற்கொலை செய்து கொள்கிறான், அல்லது மலையிலிருந்து குதிக்கிறான். எப்படி அவன் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறானோ அந்த வகையில் அவன் மீண்டும் மீண்டும் தற்கொலை செய்ய வைக்கப்படுவான் நாளை மறுமையில். அவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கண்டனத்திற்குரிய அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக ஒரு முஸ்லிம் சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அது. ஆகையால் நான் சொல்லுகிறேன், ஒரு இந்த ஒரு காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்பதாக சொன்னால் நேர்ச்சியே கிடையாது.
இது மாதிரியான முட்டாள்தனமான நேர்ச்சிகள் நிறைய இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. கொஞ்சமும் மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாமல், கொஞ்சமும் மார்க்கத்திற்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத பல விஷயங்களை நேர்ச்சி வைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இன்றைக்கு அந்த அறியாமையின் காரணமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல சரியான ஒரு விளக்கம் நமக்கு வேண்டும். அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நேர்ச்சி வைக்க வேண்டும். என்னுடைய காரியம் நிறைவேறும் என்று சொன்னால், நான் ஒரு ஆடை கொடுக்கிறேன், ஒரு மாடை கொடுக்கிறேன், ஒரு ஒட்டகத்தை கொடுக்கிறேன், அல்லது 10 பேருக்கு நான் உணவு கொடுக்கிறேன், அல்லது ஒரு பெண்ணுடைய திருமணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், அல்லது ஒரு பையனுடைய கல்வி தரத்தை நான் உயர்த்துறேன், சமூக சேவைக்காக வேண்டி நான் பைத்துல் மாலை உருவாக்குறேன், அல்லது பொதுமக்களுக்காக வேண்டி நான் ஒரு கிணறு வெட்டி விடுறேன், ஒரு மரத்தை வளர்க்கிறேன், அல்லது கபிரிஸ்தானை உருவாக்குறேன், இப்படி ஏதாவது ஒரு நேர்ச்சி செய்தா பரவாயில்லை. இதுல இவனுக்கு பயன் இருக்கிறது, பிறருக்கு பயன் இருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான பயனும் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை நேர்ச்சி செஞ்சுட்டு அந்த நேர்ச்சிய அதை போய் தகாத இடங்களில் போய் நிறைவேற்றினார் என்று சொன்னால் அது கூடவும் கூடாது. இன்னொரு விஷயம் அவருக்கு பாவத்தையும் பெற்று தந்துவிடும். ஆகையால் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நேர்ச்சி நம்முடைய மார்க்கத்தில் வைப்பது ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஆர்வமான விஷயங்கள்ல மட்டும்தான் நேர்ச்சியை செய்ய வேண்டும் என்பதாக அவருடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருப்பதால் அந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை, ஒரு மனிதர் ஒரு நேர்ச்சி செய்கிறார், அந்த நேர்ச்சியை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் இதற்கு எந்த தண்ட பரிகாரம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுங்கள் சொன்னால், ஒரு 10 பேருக்கு உணவளிக்க வேண்டும். அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த உணவை சாப்பிடுவோமோ அந்த உணவாக இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. அல்லது ஒரு 10 பேருக்கு ஒரு ஆடையை வாங்கி கொடுக்க வேண்டும், அல்லது அடிமையை உரிமையிட வேண்டும். இந்த மூன்றும் இவரால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஒரு 3 நாள் இவர் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆனில் சொல்கிறது. சத்தியத்தை முறித்தால் என்ன தண்ட பரிகாரமோ, ஒருவர் சத்தியம் செய்கிறார், அந்த சத்தியத்தை அவர் முறித்து விட்டார், அப்ப அவருக்கு தண்ட பரிகாரமாக இந்த 3 விஷயத்தை தான் குர்ஆன் சொல்கிறது. அவர் 10 பேருக்கு உணவளிக்கணும், ஆடையை கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமை உரிமையோட வேண்டும். இந்த 3 முடியாட்டி நோன்பு 3 நாள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அவருடைய மார்க்கம் சொல்கிறது. இதே விஷயத்தை தான் ஒருவர் நேர்ச்சி செய்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டார் என்று சொன்னால் இந்த காரியத்தை கொண்டு அவர் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதாக நம்முடைய மார்க்கம் அதற்கும் ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறது. ஆகையால் நேர்ச்சியினுடைய முறை என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் வரக்கூடிய காலங்களில் சரியான முறையில் புரிந்து கொண்டு தேவைப்பட்டால் யார் அங்கே பக்கத்தில் இருக்கிறார்களோ அந்த உலமாக்களை அணுகி இப்படிப்பட்ட விஷயங்களிலே நான் நேர்ச்சி செய்யலாமா, இந்த விஷயங்களிலே நேர்ச்சி செய்து இந்த பொருட்களை நான் கொடுக்கலாமா என்பதாக ஒவ்வொரு நேரங்களிலும் இது மாதிரியான சிக்கலான விஷயங்களிலே மசாயில்களை கேட்டு நாம் செய்யும் போதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்திலும் இருந்தும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபத்திலிருந்து அந்த கோபத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகையால் அந்த வகையில மார்க்கத்தை புரிந்து தெரிந்து சரியான முறையில் நம்முடைய நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த நேர்ச்சியினுடைய விஷயத்துல சரியான தெளிவான விளக்கத்தை அல்லாஹ் நம்ம அவனுக்கு தருவானாக என்பதாக சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி